நாங்கள் மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா 1000, 2000, 5000, 10,000, 1 லட்சம் மக்களை சந்திக்கிறோம். மக்களை சந்திச்சிங்கன்னா அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க, அதை தீர்த்த அரசியல். நாங்கள் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற ஐடியா கீழே வந்து மக்களை கேட்கும்போது எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுங்கன்னா, சாதாரணமாக யாத்திரை போங்க, எண்மண் எண் மக்கள் போங்க, பாருங்க, காவடி எடுங்க, மக்களை சந்திங்க, ரோட்டில் தெருவில் நில்லுங்க. அது மக்கள் சொல்கிறது ஒரு மக்களும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டன் தான். அவங்கள கேட்காம ஏசி ரூமில் உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம ஜெயிச்சிரோம் யாராச்சும் நினைச்சாங்கன்னா, அவர்கள் வருகின்ற காலத்தில் அவர்களுக்கு மக்கள் சொல்லுவார்கள், என் பிரச்சனையை நீங்கள் பேசுங்க, என் பிரச்சனையை பேசுங்க. என் பிரச்சனை இல்லாமல் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவர் 4 பேர்த்த கிரவுண்டில் வேலை பார்க்குற 4 பேர்த்த பிடிச்சி அவங்க 4 பேர்த்திட்ட போய் சர்வே எடுக்கிற பசங்களாம் யாரு? மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குற பசங்க. அவங்களுக்கு பசியோட அருமை தெரியுமாங்கண்ணே? ஒரு ஏழை மக்களுடைய பிரச்சனை தெரியுமா? அந்த மாதிரி நிறுவனம் திமுகவில் பெண் நிறுவனம் நடத்துறாங்க, 2000 பேர் வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் MBA படிச்சிருக்காங்களோ இன்னைக்கு பெண்ல நிறுவனத்தில் வேலை பார்த்து அவங்க போய் ஒப்பீனியன் கேட்டு அதை கேட்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாராமா. அதுக்கு நான் சொல்றேன், முதலமைச்சர் அவர்களே பழனிக்கு வந்து பாருங்க, தைப்பூச அன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், காலைல அறநிலைத்துறை அமைச்சரை கூப்பிடுங்க, சரி பண்ணுங்க. அதை விட்டு எல்லா ஏசி ரூம் உட்காந்துட்டு எத்தனை பேர் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் வச்சு அரசியல் பண்ணுவீங்கன்னா?